ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் அலாட். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கார். நீங்கள் உங்களை நேசிக்கிறத விட கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் இல்லையா? ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல வரேன். நீங்கள் எப்போ ப்ரேயர் பண்ணாலும் கர்த்தாவே உமது சித்தம் அப்படின்னு கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லிடுங்க அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா நம்ம நிறையா டைமில் ரொம்ப பெஸ்ட்டானதை கேட்போம். கர்த்தாவே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு இது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆண்டவர் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தருகிறவர் இல்லை, நமக்கு பர்ஃபெக்டானதை தருகிறவர். பெஸ்ட்டுக்கும் பர்ஃபெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ பெஸ்ட்டுனா அது ஒரிஜினலாக காமனாக அது ஒரு நல்ல சிறந்தது அப்படின்னு அர்த்தம். பர்ஃபெக்ட்னா நமக்கு எது சூட் ஆகுது, நமக்கு எது பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ட். ஸோ கர்த்தர் உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குது, உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குது, உங்களுக்கு எது தகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் மேபி உங்களுக்கு தகுதி இல்லாததை நீங்கள் கேட்கலாம். மேபி யூ டிசர்வ் பெட்டர் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் கர்த்தாவே உமது சித்தம், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் ஆசையாக இருக்குது, ஆண்டவரே உமது சித்தம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் வேணும்னு ஆசையாக இருக்குது, ஆண்டவரே உமது சித்தம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை விட உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது ஆண்டவர் தான். சில டைம் நம்மளே பேடான டெசிஷன் எடுத்துருவோம், அதுக்காக ஃபீல் கூட பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் விட்டு பாருங்களேன், அவர் பேட் டெசிஷனே உங்களுக்கு கொடுக்க மாட்டார், பர்ஃபெக்டானது கொடுப்பாரு. அந்த பர்ஃபெக்டானது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கர்த்தாவே உமது சித்தம்னு ப்ரேயர் பண்ணுறப்போ எல்லாமே உங்களுக்கு செவ்வையானதாக ஆண்டவர் தருவார், எல்லாமே பர்ஃபெக்டானதாக தருவார். ஸோ இப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென்.